ஹாய் பிழைச்சலோட எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்தை தான் சொன்னார். அதை நான் சொல்லிடுறேன். அநேக ஜனங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறீங்க. நீங்க அவ்வப்பொழுது மறந்து போற ஒரு காரியம் என்னன்னா, அது எப்படி அந்த மாதிரி மறந்து போறீங்கன்னு தெரியல. ஏன்னா, அண்ட சராசரத்தை உண்டாக்கின ஆண்டவரை நீங்கள் தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனமா இருக்கிறீங்க. ஏசப்பா தான், அவரை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஒருவேளை உங்களோட ஜெப வாழ்க்கையில அனலா இல்லாததுனால, உங்களோட ஜெப வாழ்க்கையில நீங்கள் நல்ல ஆண்டவரோடு நெருங்கி இல்லாதனால, ஒருவேளை அந்த மாதிரி சில காரியங்கள், சில சோதனைகள், சில சேலஞ்சஸ் வரும்போது ரொம்ப உடைஞ்சு போயிடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் ஒருத்தர் சொல்லுவாரு, பிரதர், வேத வசனம் வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிக்கலா எல்லாத்தையும் பார்க்கணும், பிராக்டிக்கலா எல்லாத்தையும் பார்க்கணும் என்று சொல்லி. அன்று பிராக்டிக்கலா பார்த்திருந்தாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கும்போது அது என்ன பிராக்டிக்கலாவா ரெண்டா பொளந்துச்சு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் அதை தம் வல்லமையினாலும் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும்படிக்கு அதை பிளந்தார். அதே போல எந்த ஒரு காரியம் வேதத்துல நடந்த அற்புதங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் எப்படி அது பிராக்டிக்கலாவா நடக்குது? சொல்லு பாருங்க, யோசிச்சு பாருங்க. செத்து போன அந்த லாசருவை 4 நாளைக்கு பிறகு கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். இயேசு உயிரோடு எழுப்பினார். அதுல ஏதாவது பிராக்டிக்கலா ஏதாவது இருக்கா? இல்ல மெடிக்கல் சயின்ஸ் அதுல ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. அதனால கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை, அவர் இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல அழைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இல்லவே இல்லாத ஒரு காரியத்தை, ஒருவேளை உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இனி உனி கர்ப்பம் தரிப்பதற்கு உனக்குன்னு ஒரு சந்ததி அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அக்கார்டிங் டு த மெடிக்கல் சயின்ஸ் இருக்கிறதே வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் வாய்ப்பே கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபர்டிலிட்டி சென்டர், எவ்வளோ ரிசல்ட் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா, இல்லவே இல்லாத காரியத்தை இருக்கிறது போல அழைப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால ரொம்ப அதாவது கர்த்தருடைய நீங்க இசைந்து இருந்தீங்கன்னா, நீங்க அதாவது நீதிமான் பதறாமல் இருப்பான், அவன் சிங்கத்தை போல தைரிய உடையவனா இருப்பான். அப்படி நீங்க கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு அந்த உலக பிரகாரமான சவால்கள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்போது நீங்கள் அதை ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள். அதை கண்டு அஞ்சாமல் இருப்பீர்கள். ஆனா உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பாவ அடிக்ஷனோ, இல்ல உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஏதோ ஏதோ ஒரு நீங்க வச்சிருக்கிற ஒரு கெட்ட பழக்கமோ, இல்ல உங்க ஜெப ஜீவியம் சரியில்லாமல் இருந்து உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் குறை உள்ளவரா இருந்தா, அப்போ கண்டிப்பா இது போல இதுக்கு மேலேயே வரும். சம்டைம்ஸ் கிறிஸ்தவ விசுவாசிகள் எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்கன்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆகையால பிள்ளைகளே, அவை போல இல்லாம நீங்கள் கர்த்தருக்குள் திடனாயிருங்கள். ஆமென்.